சொத்து யாருக்கும் அன்பளிப்பாகவோ யாரும் அதை வாரிசு உரிமையிலோ அல்லது விற்க கூட கூடாது என்கிற ஒரு சட்டம் இருக்கும் பொழுது இன்னைக்கு கலெக்டர் நினைத்தால் அந்த இடத்தை தனதாக்கி கொள்ளலாம் என்று நீ சட்டத்தை கொண்டு வருவாய் என்று சொன்னால், அப்ப இஸ்லாத்தினுடைய சட்டத்தில் உள்ள மூக்க நுழைச்சிருக்கிற இந்த அதிகாரத்தை உனக்கு தந்தது யார்? நாங்கள் ஏற்றிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை மூக்க நுழைக்கிறதுக்கு நீ மத்திய அமைச்சராக இருக்கலாம் அல்லது உள்துறை அமைச்சராக இருக்கலாம். இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்து விட்டால் இஸ்லாமிய சட்டத்தில் மூக்க நுழைப்பியா? எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி இருக்க அதில் இப்படி செய்யக்கூடாதுன்னு தடை போடுவியா? அப்படி தடை போடக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? மீண்டும் இந்த சட்டத்தை நீங்கள் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தால் நீங்கள் அறிவித்த அந்த கணத்திலிருந்து ஒட்டுமொத்த இந்திய முழுக்க ஜனநாயக போராட்டம் தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். அதுல இருந்து இந்த சமுதாயம் பின்வாங்காது. முஸ்லிம் சொத்தை அபகரிக்க சட்டத்தின் பெயரால் திட்டம் போட்டு ஆசாதி முழக்கம் நினைவிருக்க ஒட்டுமொத்த இந்திய நாடு உன்னை எதிர்த்து நின்றது நினைவிருக்க. ஆசாதி ஆசாதி நாம் உறக்க சொல்வோம் ஆசாதி. வஞ்சகம் செய்யும் ஒன்றிய அரசு எச்சரிக்கை 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 எச்சரிக்கை. இது முஸ்லிம்களின் எச்சரிக்கை. சட்டம் திருத்தம் என்ற பெயரில் அரசியலமைப்பு நாசம் செய்யும் ஒன்றிய அரசின் கைமைத்தனத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். வக்ஃப் வாரிய நிர்வாகத்தில் காவிகளை நுழைக்க துடிக்கிறதா? என்ன நியாயம் என்ன நியாயம்? நீதிவான்களே இது என்ன நியாயம்? ராமர் கோவில் நிர்வாகத்தில் முஸ்லிம்களை நீ விடுவாயா? சங்கர மடத்தின் நிர்வாகத்தில் கிறிஸ்தவ மக்களை விடுவாயா? வக்ஃப் சொத்தை அபகரிக்க துடிக்கும் ஒன்றிய அரசின் அடக்குமுறையை வன்மையாக கண்டித்து ஆர்த்தெழுந்த போராட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பிற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிற வக்ஃப் திருத்த மசோதாவிற்கு எதிரான ஒரு போராட்டத்தை இன்றைக்கு நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள் என்று சொன்னால், முதியவர்கள் குழுமி இருக்கிறார்கள் என்று சொன்னால், பச்சிளம் குழந்தைகள் குழுமி இருக்கிறார்கள் என்று சொன்னால், கொளுத்தும் வெயிலிலேயும் இன்றைக்கு இங்கே குழுமி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே குழுமி இருக்கிற கூட்டம் ஆளக்கூடிய மத்திய அரசாங்கத்திற்கு என்ன தகவலை நாங்கள் சொல்ல இருக்கிறோம்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற எங்களுடைய அமைப்பின் சார்பாக தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலேயும் இன்றும் நாளையும் அனைத்து மாவட்டங்களிலேயும் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோமே. ஏன் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த வக்ஃப் திருத்த மசோதாவை எதிர்க்க வேண்டும்? இது இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் அறிந்த விஷயமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாத எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்ப்பதற்கான காரணத்தை விளக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்னும் மத்திய ஒன்றிய அரசிற்கும் அடுத்த கட்ட எங்களுடைய போராட்டம் எப்படி இருக்கும் என்பதை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருப்பதினால்தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்ட களத்திலே இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் நாங்கள் குழுமி இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கான மிக முக்கியமான காரணம், கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி பாராளுமன்றத்திலே ஒன்றியத்தினுடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு என்பவர் ஒரு மசோதாவை தாக்கல் செய்கிறார். என்ன மசோதா? ஏற்கனவே இந்தியாவிலே அமுலில் இருக்கக்கூடிய வக்ஃபிற்கான சட்டத்தை அதில் நாங்கள் சில திருத்தம் செய்ய இருக்கிறோம். அந்த வக்ஃபுக்கான சட்டத்தை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவோம். அதற்காகத்தான் இந்த மசோதாவை இந்த பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்கிறோம் என்று சொல்லி சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்கிறார். தாக்கல் செய்யும் போதே அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இந்த வக்ஃப் திருத்த மசோதாவில்
எந்த சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் எந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. நன்றாக கவனியுங்கள். அவர்கள் 44 திருத்தங்களோடு வக்ஃப் திருத்த மசோதாவை பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணாங்கல்ல. தாக்கல் பண்ணிய அமைச்சர் சொல்லுகிறார், இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் இதில் எந்த சமூகத்திற்கும் பாதிப்பு இருக்காது, இன்னும் யாருடைய உரிமையும் இதில் பறிக்கப்படாது. இது வக்ஃப் சொத்தை கூடுதல் நாங்கள் கவனம் எடுப்பதற்காக, இந்த வக்ஃப் சொத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பயன்கள் இஸ்லாத்தில் உள்ள ஏழைகளுக்கு போய் சேரணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த திருத்தத்தை கொண்டு வருகிறோம் என்று பார்லிமெண்டிலே அறிவித்திருக்கிறார். சரி, அவர் என்ன திருத்தம் என்று சொல்வதற்கு முன்னாடி இவர் சொன்ன வாதம் இது சரிதானா? இவர்கள் கொண்டு வரக்கூடிய வக்ஃப் திருத்த மசோதாவிலே இஸ்லாமிய சமூக மக்களுக்கு பாதிப்பு இல்லையா? வக்ஃப் வாரியத்திற்கு பாதிப்பு இல்லையா? இந்தியாவிலே எவ்வளவு ஏக்கர் கணக்கான இடத்தை கடந்த காலத்தில் வாழ்ந்த எங்களுடைய முன்னோர்கள் வக்ஃப் துறைக்காக எழுதி வைத்தார்களே, வக்ஃப் செய்து விட்டு போனார்களே, அவர்களுடைய அந்த இடங்கள் எல்லாம் அடுத்தவர்கள் அபகரிக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் நீங்கள் இன்றைக்கு சட்டத்தில் கொண்டு வரலையா? நம்முடைய இந்திய நாட்டை பொறுத்தவரையில் இது ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடுங்க. நம்ம நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும், அது தற்போது இருக்கக்கூடிய பாஜகவாக இருக்கட்டும் அல்லது பாஜகவுக்கு முன்னாடி ஆட்சி அமைத்த காங்கிரஸாக இருக்கட்டும், யார் இந்தியாவுக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுகிறதோ அந்த இந்திய அரசியல் சாசன சட்டப்படிதான் இந்த ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டும். அந்த இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுகிறது? இந்தியாவிலே ஒருவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு அவருடைய மதத்தை சுதந்திரமாக பின்பற்றுவதற்கு முழு உரிமை தரப்படணும். இன்றைக்கு முஸ்லிம்கள் நாங்க இந்திய நாட்டில் இந்திய குடிமகனாக இருந்து கொண்டு ஒரு முஸ்லிமா இருக்கிறோம்னு வைங்க, இந்திய குடிமகன் என்று இந்த நாட்டு சட்டத்திற்கும் நாங்கள் மதிப்பளிப்போம். நாங்கள் ஏற்று இருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தையும் நாங்கள் முழுமையாக பின்பற்றுவோம். இப்படி பின்பற்றக்கூடிய அத்துணை உரிமைகளையும் ஆட்சியாளர்கள் வழங்கிவிட வேண்டும். அடுத்தவருடைய மத விவகாரங்கள்ல ஆட்சியாளரே இருந்தாலும், இந்த நாட்டினுடைய பிரதமராகவே இருந்தாலும், அடுத்த மதத்தினுடைய அவர்களுடைய உரிமைகள் தலையிடக்கூடாது. இது இந்திய அரசியல் சாசன சட்டம் சொன்ன ஒன்றுதானே. இன்றைக்கு வக்ஃப் திருத்தத்தில் நீங்கள் மசோதாவை கொண்டு வருகிறீர்களே, நீங்கள் கொண்டு வரக்கூடிய மசோதா எந்த லட்சணத்தில் இருக்கிறது? அம்பாடிகளுக்கும் அதானிகளுக்கும் இந்த முன்னோர்கள் வழங்கிய வக்ஃப் சொத்தை தாரை வார்க்கக்கூடிய நிலையில் தானே உங்களுடைய அந்த திருத்த சட்டம் இருக்கிறது. ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற திருத்த சட்டம் இது முழுக்க முழுக்க நம்முடைய சொத்துக்கள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் ஊழல் பெருச்சாளிகளுக்கும் தாரை வார்ப்பதற்காகத்தான் இந்த இடத்தை அவங்க கொடுக்கிறதுக்கு திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. சரி, நாங்க எந்த மதத்திலையும் உள்ள தலையிட விரும்பல, இதனால யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க என்று சொன்னாயே, எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் வக்ஃப் குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதை எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்திலே பதிய வைக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்திலே வக்ஃப் என்கிற ஒரு சட்டம் இருக்குதுங்க. வக்ஃப்னு சொல்லக்கூடிய சட்டம்னா என்ன? இப்ப நான் ஒரு பெரிய செல்வந்தனாக இருக்கிறோம்னு வைங்க, நான் என்னுடைய சொத்துக்களை இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுடைய பயன்பாட்டிற்காக அல்லது ஒரு கல்வி நிறுவனம் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அல்லது தேவைப்படக்கூடிய நபர்களுடைய அந்த இன்னபிற விஷயங்களுக்காக எங்களுடைய சமூக மக்களுக்காக நான் என்னுடைய இடத்தை கொடுத்து விட்டால், நான் என்னுடைய இடத்தை வக்ஃப் செய்து விட்டால், அதற்கடுத்து இஸ்லாம் எனக்கு சொல்லக்கூடிய சட்டம், நான் வக்ஃப் செய்த சொத்தை திருப்பி நான் பின்னாடி எனக்கு கேட்க கூடாது. இந்த இடத்தை நான் தான் கொடுத்தேன், இந்த இடத்தை எனக்கு தாங்கன்னு நான் கேட்க கூடாது. எந்த அளவு இருக்குன்னா, நாங்கள் இறை தூதராக மதிக்கக்கூடிய முஹம்மது என்கிற இறை தூதர் எங்களுக்கு கட்டளை இடுகிறார்கள். யார் ஒருவர் இறைவனிடத்திலே நன்மையை எதிர்பார்த்து இறைவனுக்காக தன்னுடைய சொத்தை வக்ஃப் செய்து விட்டாரோ, இப்படி வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துகள் லா யுபாவு, அதை யாருக்கும் விற்பனை செய்யப்படக்கூடாது. வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள் என்ன செய்யக்கூடாதா? யாருக்கும் விற்பனை செய்யக்கூடாது. இது இஸ்லாம் எங்களுக்கு சொன்ன ஒரு சட்டம். வலா யுஹாபு, இன்னும் இந்த வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துகள் யாருக்கு அன்பளிப்பாகவும் கொடுக்க கூடாது. வலா யூரஃபு, அதே போல ஒருவர் வக்ஃப் செய்து விட்டு இறந்து போய்விட்டால் இறந்தவருடைய வாரிசுகள், இது என்னுடைய தகப்பனாருடையது, இது என்னுடைய அப்பாக்குள்ளது, தந்தைக்குள்ளது, எங்க தாத்தாவுக்குள்ளது, எங்க தாத்தா சொத்தை ஏன்ட்ட கொடுங்க என்று வாரிசுகளும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வக்ஃபை எந்த அளவுக்கு சொல்லுது? நான் இறைவனிடத்தில் நன்மை எதிர்பார்த்து மறு உலக நாளில் இறைவனிடத்தில் எனக்கு அதிகமான கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக
இன்னும் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் பல நபர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவருடைய கஷ்டங்களை நீக்க வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய சொத்துக்களை வக்ஃப் செய்து விட்டால் அதை விற்க கூடாது, யாருக்கு அன்பளிப்பு கொடுக்க கூடாது, அவங்களுடைய வாரிசுகள் கூட அந்த வக்ஃப் சொத்துக்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது. இப்படி இஸ்லாமிய மார்க்கு ஒரு சட்டம் சொல்லி இருக்கல. ஆனா இன்றைக்கு நீ கொண்டு வந்திருக்கிற சட்டம் வக்ஃப் திருத்த சட்டம் என்று 2024 நீ கொண்டு வந்திருக்கிறாயே, அது எந்த லட்சணத்தில் இருக்கிறது? நம்முடைய இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே 1923 வருஷத்திலேயே வெள்ளக்கார ஆட்சியில் இருந்தான்ல, வெள்ளக்கார ஆட்சியில் இருக்கும் பொழுதே த முசல்மான் வக்ஃப் ஆக்ட் என்கிற ஒரு ஆக்டை உருவாக்குகிறான். வெள்ளையனுடைய ஆட்சி காலத்திலேயே வக்ஃபுக்குன்னு ஒரு சட்டம் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டது. திரும்ப இந்தியா விடுதலை பெற்று 1950 இந்தியா குடியரசை அடைகிறது. இந்தியாவிற்கு ஒரு அரசியல் சாசன சட்டம் உருவாக்கப்பட்டது. இப்படி அரசியல் சாசன சட்டம் உருவாக்கப்பட்டு ஒரு 4 வருடம் கழிச்சு 1954 இங்க இந்தியாவில் ஒரு புதிதாக ஒரு வக்ஃப் சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் வெள்ளக்கார 1923 சட்டம் போட்டானே, அப்ப இந்த சமுதாய வீதிக்கு வந்து போராடல. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவிற்கான அரசியல் சாசன சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு 1954 புதிதாக ஒரு வக்ஃப் சட்டம் இயற்றப்படுகிறது. அப்ப இந்த முஸ்லிம் சமுதாயம் வீதிக்கு வரவில்லை. திரும்ப அதற்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 1995 அந்த வக்ஃப் சட்டத்தில் இன்னும் சில திருத்தத்தை செய்கிறார்கள். அப்படி திருத்தம் செய்கிற பொழுது அப்போது இந்த சமுதாயம் வீதிக்கு வரவில்லை. 2003 சில திருத்தத்தை பண்றாங்க, இந்த சமுதாயம் ரோட்டுக்கு வரல. 2013 சில திருத்தம் செய்யப்படுது, அப்ப இந்த சமுதாயம் ரோட்டுக்கு வரல. ஆனா இன்னைக்கு 2024 கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி பார்லிமெண்ட்ல நீ தாக்கல் செய்த அந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக இந்த சமுதாயம் ரோட்டிலே வருகிறது என்றால், கடந்த காலத்தில் போடப்பட்ட அந்த வக்ஃப் திருத்த சட்டத்தால் இந்த சமுதாயத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனி இஸ்லாம் சொன்ன கொள்கை கோட்பாட்டிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது யாருக்கு தானமா கொடுக்க கூடாது, விற்க கூடாது, வாரிசு உரிமை என்ற அடிப்படையில் பெறக்கூடாது. அந்த சட்டங்கள் எல்லாம் அதில் கரெக்டாக இருந்தது. இவன் அந்த சட்டத்தை திருத்துறான். நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வக்ஃப் சொத்துக்களை எடுத்து பார்த்தால் 9,40,000 ஏக்கர் அளவுக்கு வக்ஃப் சொத்து இருக்குது. கொஞ்ச நெஞ்ச சொத்து இல்ல. அதை பண மதிப்பில் சொல்வதாக இருந்தால் 1,20,000 கோடி, 1 கோடி 2 கோடி அல்ல, 1,00,000 கோடி அல்ல, 1,20,000 கோடி அளவிற்கு வக்ஃப் சொத்து இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் ராணுவ துறைக்கு அடுத்தபடியாக, ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக அதிகமான சொத்துக்களை கொண்ட நிறுவனமாக இருக்கிற அந்த வக்ஃப் துறையில இவன் என்ன பண்றான்? அது எப்படி முஸ்லிம்களுடைய வக்ஃப் வாரியத்துக்கு மாத்திரம் இவ்வளவு சொத்துக்கள் இருக்கலாம்? அசையும் சொத்து, அசையா சொத்து என்று பல லட்சம் ஏக்கர் கணக்கில் எப்படி இருக்கலாம்? பல லட்சம் கோடி கணக்கில் எப்படி இருக்கலாம் என்று எண்ணி கடந்த காலங்களிலேயே சில இடங்கள்ல அரசாங்கமே என்ன செய்திருக்கிறார்கள்? வக்ஃப் சொத்துக்களை அபகரித்து வைத்திருக்கிறார்கள். அதை கூட இன்றைக்கு நீங்கள் தரவுகளை எளிதாக பார்த்து கொள்ளலாம். இந்த ஒன்றிய மத்திய அரசாங்கம் டெல்லியில மாத்திரம் எடுத்துக்கிட்ட 123 வக்ஃப் இடத்தை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். அதுல முஸ்லிம்கள் வணங்கி வழிபடக்கூடிய ஒரு பள்ளிவாசலும் அடங்கும். இன்னைக்கு வக்ஃப் சொத்துல பள்ளிவாசலும் இருக்கத்தான் செய்கிறது. முஸ்லிம்களை புதைக்கக்கூடிய, அடக்கம் செய்யக்கூடிய கபர்ஸ்தான் இருக்கிறது. ஒன்றிய அரசு டெல்லியில மட்டும் 123 இடத்தை அபகரிச்சுட்டு, அதுல ஒரு பள்ளிவாசலை அபகரிச்சுட்டு, இப்படி பல மாநிலங்கள்ல வக்ஃப் சொத்துக்கள் அரசாங்கத்தாலே அபகரிக்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டா அதுல சில இடங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மத்த சில மாநிலங்கள்ல அரசாங்கமே இடத்தை அபகரிக்கும் பொழுது இப்ப உள்ள திருத்தத்தை கொண்டு வர்றான். ஒரு இடம் இது அரசாங்கத்திற்கு உரியதா அல்லது வக்ஃப் போர்டுக்கு உரியதா என்று ஒரு பிரச்சனை எழுமானால் அதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வக்ஃப் போர்டுக்கு கிடையாது. நீதிமன்றம் கூட அதை முடிவெடுக்க மாட்டாங்க. அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் இருக்கிறாரே, அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் தான் இது வக்ஃப் போர்டுக்குள்ள ஒரு இடமா, இது அரசாங்கத்துக்குரிய இடமா என்று முடிவெடுக்கிற அதிகாரம், அதை சர்வே செய்கிற அதிகாரம் மாவட்ட கலெக்டருக்கு தான் இருக்கிறது. வக்ஃப் துறையில் இருக்கக்கூடிய அந்த சர்வே பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. நான் கேட்கிறேன், இன்றைக்கு இது போன்ற தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை பொறுத்தவரையில அங்கே நீங்கள் உங்களுடைய வாளை ஆட்ட முடியாது. தமிழ்நாட்டிலே உங்களுடைய வாளை இந்த தமிழக மக்களை ஒட்ட நறுக்கி இருக்கிறார்கள். ஒரு எம்பி தேர்தலில் கூட, நீங்க இந்த எம்பி தேர்தல் எடுத்துக்கிடுங்களேன்,
இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒத்த தொகுதியில் கூட நீங்கள் வெற்றி பெற முடியவில்லை. இப்படி வெற்றி பெறாத நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு பிரச்சனை அல்ல. தமிழ்நாடு அல்லாத இதர மாநிலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இதர மாநிலங்கள்ல உங்களுடைய காற்று தருவால் நடக்கக்கூடிய எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது. ஊபியில எடுத்துக்கிட்டா ஊபியில மாத்திரம் 2.5 லட்சத்திற்கு மேலே அந்த வக்ஃப் சொத்துக்கள் இருக்கிறது. இப்ப அங்க ஒரு பிரச்சனை வருது. அந்த ஒரு பிரச்சனையில அங்க ஒரு கலெக்டர் முடிவெடுக்கிறதா இருந்தா கலெக்டர் என்ன முடிவெடுப்பார்? அது கோர்ட்டுக்கு போகுதுன்னு சொன்னா கோர்ட்ல உள்ளவங்க நியாயப்படி பார்த்து முடிவெடுப்பாங்க. அந்த முடிவெடுக்கிற அதிகாரத்தை மாவட்ட கலெக்டருக்கு சொன்னால் அந்த மாவட்ட கலெக்டரே அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளருடைய கண்ட்ரோல்ல தானே இருக்கிறாரு. இன்னும் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு இடமாக ஒரு இடம் இருக்குதுன்னா அந்த இடத்தை உரிமை கொண்டாடக்கூடிய முதல் இடத்திலே கலெக்டர் தான் இருக்கிறாரு. யார் அந்த இடத்தை உரிமை கொண்டாடக்கூடிய இடத்துல இருக்கிறாரோ அவரையே நீதிபதியாக்கி நீங்களே முடிவெடுத்துக்கிடுங்க. இன்னும் அதுல எந்த அளவிற்கு விஷமத்தனத்தை செய்திருக்கிறார்கள் என்றால் அரசாங்கத்துக்குரியதா வக்ஃபுக்குள்ளதா என்பதற்கு கலெக்டர் முடிவெடுத்து அந்த மாநிலத்தினுடைய அரசாங்கத்திற்கு ஒரு தகவலை சொல்லிடணுமா, இந்த இடம் அரசாங்கத்துக்குள்ளதுதான் அல்லது இந்த இடம் வக்ஃப் போர்டுக்குள்ளதுதான், இப்படி ஒரு தகவலை சொல்லிட்டாங்கன்னு வைங்க. உதாரணத்திற்கு கலெக்டர் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் இது அரசாங்கத்துக்குள்ளது என்று சொல்லிவிட்டால் உடனே ரிஜிஸ்டர் அரசாங்கத்துக்கு பண்ணி கொடுத்துரும். அந்த இடத்தை அரசாங்க அநியாயம் போய் அபகரிப்பான, டெல்லியில் அபகரிச்ச மாதிரி ஒரு பள்ளி வாசலை சேர்த்து அபகரிச்சான, இந்த மாதிரி 123 இடத்தை அரசாங்க அபகரிப்பான. அது கலெக்டர் முடிவு பண்ணணுமா? கலெக்டர் முடிவு பண்ணி இது அரசாங்கத்துக்குள்ளது என்று சொல்லிவிட்டால் உடனே அந்த இடத்தை அரசாங்கத்திற்கு ரிஜிஸ்டர் செய்து விட வேண்டும். இங்கே இஸ்லாமிய சட்டம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறதா இல்லையா? கிரண் ரிஜிஜு மத்திய அமைச்சர் பேட்டி அளித்தாரே, பாராளுமன்றத்தில் சொன்னாரே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த திருத்த சட்டத்தால் எந்த சமயத்திற்கும் பாதிப்பு இல்லை. இஸ்லாமிய சட்டத்தில் நாங்கள் மூக்க நுழைக்கல, நீ மூக்கை நுழைத்திருக்கிறாயா இல்லையா? வக்ஃப் சொத்து யாருக்கும் அன்பளிப்பாகவோ யாரும் அதை வாரிசு உரிமையிலோ அல்லது விற்க கூட கூடாது என்கிற ஒரு சட்டம் இருக்கும் பொழுது இன்னைக்கு கலெக்டர் நினைத்தால் அந்த இடத்தை தனதாக்கி கொள்ளலாம் என்று நீ சட்டத்தை கொண்டு வருவாய் என்று சொன்னால், அப்ப இஸ்லாத்தினுடைய சட்டத்தில் உள்ள மூக்க நுழைச்சிருக்கிறியே, இந்த அதிகாரத்தை உனக்கு தந்தது யார்? நாங்கள் ஏற்றிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை மூக்க நுழைக்கிறதுக்கு நீ மத்திய அமைச்சராக இருக்கலாம் அல்லது உள்துறை அமைச்சராக இருக்கலாம், இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்து விட்டால் இஸ்லாமிய சட்டத்தில் மூக்க நுழைப்பியா? எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி இருக்க அதில் இப்படி செய்யக்கூடாதுன்னு தடை போடுவியா? அப்படி தடை போடக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? இந்திய அரசியல் சாசன சட்டம் செஞ்சிருக்குதா? அப்ப நீங்க எதனால் நினைச்சுக்குவீங்களா? நாங்க ஆட்சிக்கு வந்து விட்டால் நாங்க சட்டத்தை பார்க்க மாட்டோம், நாங்க நியாயத்தை பார்க்க மாட்டோம், ஜனநாயகத்தை பார்க்க மாட்டோம். அப்ப இவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டம் முழுக்க முழுக்க இந்திய நாடு முஸ்லிம்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மத உரிமையை பறிக்கக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அதைத்தான் எதிர்கட்சியில் உள்ளவங்க இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் தாக்கல் செய்கிற பொழுது எதிர்கட்சியில் உள்ளவங்க என்ன சொன்னாங்க? நீங்க இந்த மதத்தினுடைய உரிமையில தலையிடுறீங்க, இஸ்லாமிய சட்டத்துக்குள்ள மூக்க நுழைக்கிறீங்க, இந்த சட்டம் கொண்டு வரக்கூடாது என்று ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் எதிர்ப்பதற்கு இதுதான் காரணம். இன்னும் இந்த சட்டத்தில் எவ்வளவு அநியாயம் நடக்குதுன்னா, இன்னைக்கு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்துடுறாருன்னு வைங்க, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவர் தன்னுடைய சொத்தை வக்ஃப் பண்ண நினைச்சாலும் உடனே அவரால் வக்ஃப் பண்ண கூடாது. அவர் 5 வருஷம் முஸ்லீமா தான் இருக்கணுமா. 5 வருஷம் முஸ்லீமா இருந்த பிறகுதான் ஒருவர் தன்னுடைய சொத்தை வக்ஃபுக்காக கொடுக்க முடியும். இன்னைக்கு ஒரு ஆள் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வர்றாரு, வந்து 1 வருஷம் ஆகுது, வந்து 2 வருஷம் ஆகுது, அவர் இறைவனிடத்தில் நன்மை எதிர்பார்த்து நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பி ஏற்றிருக்கிறேன், அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இறைவனுக்காக கொடுக்கக்கூடிய தர்மம் மிகப்பெரிய அளப்பரிய நன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது, எனவே நான் என்னுடைய தர்மத்தை கொடுக்கிறேன் என்று ஒரு ஆள் தர்மத்தை கொடுக்கிறாருன்னா, அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படி ஏதாவது சட்டம் இருக்குதா? ஒரு உளப்பூர்வமாக இஸ்லாத்துக்கு வந்தாலும் அவர் 5 வருஷமா முஸ்லிமா இருக்க முடியாது. அவர் 5 வருஷமா வேற கொள்கையில தான் இருப்பாரு. 5 வருஷத்துக்கு பிறகுதான் நீ ஒரு முஸ்லிமா இருக்க முடியும் என்கிற அங்கீகாரம் இஸ்லாத்துல இருக்குதா? அப்ப இஸ்லாத்துல இல்லாத ஒரு அங்கீகாரத்தை இன்னைக்கு நீ சட்டத்துல உள்ள கொண்டு வருவேன்னு சொன்னா அதுக்கு காரணம் இது நாங்க கொண்டு வரக்கூடிய சட்டத்துல எந்த பாதிப்பும் இல்லை, எந்த நெருக்கடியும் இல்லை என்று நீ சொல்வாய் என்று சொன்னால், அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டம் இது பார்லிமெண்ட்ல மசோதா தாக்கல் செய்கிற பொழுது கடுமையான எதிர்ப்பு வந்தது. தற்பொழுது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் இவங்க மைனாரிட்டி அரசா இருக்கிறதுனால
சந்திரபாபு நாயுடு அவருடைய தலைமையில் இவங்க ஆட்சி ஓடிக்கொண்டிருக்கிறதுனால, பீகாருடைய முதல்வர் நிதிஷ்குமாருடைய தயவால் இவர்களுடைய ஆட்சி ஓடுறதுனால, பாராளுமன்றத்தில் அதிகமான அறுதி பெரும்பான்மை வராததுனால இதை பார்லிமெண்டினுடைய கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இன்னும் இந்த சட்டத்தை நம்முடைய இந்திய பாராளுமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை அனைத்து நபர்களும், பாஜகவை தவிர்த்து அத்துணை நபர்களும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அதுல வேற என்னென்ன அநியாயம் செய்யறாங்கன்னா, நாங்க யாருடைய உரிமையும் பறிக்கலங்கிறாங்கல்ல, இவங்களுடைய அந்த உரிமை பறிக்காத லட்சணத்தை பாருங்கள். இதற்கு முன்னாடி வக்ஃப் போர்டுல ஒரு சட்டம் ஒன்று இருந்தது. அது சென்ட்ரல் வக்ஃப் போர்டு கவுன்சிலாக இருக்கட்டும், CWC என்று சொல்லுவார்கள், அல்லது மாநிலத்தினுடைய வக்ஃப் வாரியங்களாக இருக்கட்டும், இந்த வக்ஃப் போர்ட்டை நிர்வகிக்கிறதா இருந்தா அந்த கவுன்சில்ல இருக்கக்கூடியவங்க முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா முஸ்லிமா இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை பெருமை தெரியும். இன்னைக்கு மத்த எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை யார் வேண்டுமானால் நிர்வகிச்சுக்கிடல, அதுல எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருக்காது. ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டரா அவர் முஸ்லிமா தான் இருக்கணும்னு கிடையாது. முஸ்லிம் அல்லாத நபர்களை சட்டப்படி அழகா நடந்துட்டு போயிடலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தில், இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உட்பட்ட ஒரு வக்ஃப் நிறுவனத்தில், அந்த வக்ஃப் நிறுவனம் முழுக்க இந்திய சிறுபான்மை மக்களாக இருக்கிற முஸ்லிம்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கும் பொழுது, அந்த வக்ஃப் போர்ட்டினுடைய உறுப்பினராக இருக்கட்டும் அல்லது மாநில வக்ஃப் வாரியத்தில் உள்ளவராக இருக்கட்டும் முஸ்லீமாகத்தான் இருக்கணும்னு இருந்துச்சு. இப்ப இவன் கொண்டு வர்றான், முஸ்லீம் அல்லாத 2 நபர்களையும் வக்ஃப் போர்ட்டில் உள்ளே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இந்த வக்ஃப்ங்கிறது இது எங்க மார்க்க விவகாரம் தானே. அந்த சொத்தை எதுக்கு பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்தக்கூடாது, அது எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒன்று தானே. அப்ப எங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒன்றை அது கரெக்டா நடக்குதா இல்லையா என்று முடிவெடுப்பதாக இருந்தால் இந்த மார்க்கத்தில் உள்ளவன் தான் அதனுடைய புனிதத்தை ஏற்று நடக்க முடியும். ஏன் நான் கேட்கிறேன், நம்மளுடைய இந்தியாவிலேயே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குதா இல்லையா? அந்த கோவிலுக்கு ஒரு சட்டத்தை 1983 கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் அந்த சட்டத்தில் எதிர்க்கல. என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? அந்த காசி விஸ்வநாதர் கோவிலுக்கான ஒரு சட்டத்தை உருவாக்கி அதில் அந்த கோவில் நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இந்துவாகத்தான் இருக்கணும். ஏன்னா அப்பதான் அவங்க அந்த கோவிலுடைய புனிதத்தை கரெக்டா ஏற்று நடப்பாங்க. ஒரு இந்து அந்த இந்துவினுடைய மத வழிபாட்டு தலத்தை அவர் நிர்வகிக்கிற பொழுதுதான் அதனுடைய புனிதத்தை நடத்த அங்க சொல்லப்பட்ட காரியத்தை முறையா கடைபிடிப்பாரு. எந்த அளவுக்கு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, அந்த காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டரும் அந்த கோவிலினுடைய நிர்வாகத்தில் அவர் ஒரு ஆளாக இருப்பார். அதே மாதிரி அந்த மாநகராட்சியினுடைய கமிஷனர் அவர் அந்த கோவில் நிர்வாகத்தில் ஒரு ஆளாக இருப்பார்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பிரிவை எக்ஸ்ட்ரா சேர்க்கிறாங்க. ஒருவேளை அந்த மாவட்ட கலெக்டர் இந்துவல்லாத ஒரு நபராக இருந்தால், அது ஒரு முஸ்லிமா இருக்கலாம், ஒரு கிறிஸ்துவராக இருக்கலாம், இந்துவல்லாத ஒரு நபராக இருந்தா அப்ப அந்த மாவட்ட கலெக்டருக்கு கோவிலை நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பில் அவர் வர முடியாது. அப்ப மாவட்ட கலெக்டர் வராவிட்டால் அந்த மாவட்ட கலெக்டருக்கு அடுத்த பொறுப்புல இருக்கிற ஒரு சப் கலெக்டர் பதவியில் இருக்கிறவங்க என்ன செய்யலாம், அவங்க ஒரு இந்துவா இருந்தா இந்து நிர்வகிச்சுக்கிடலாம். கமிஷனர் அவர் முஸ்லீமா இருக்கிறார் அல்லது கிறிஸ்துவரா இருக்கிறாரு, கமிஷனர் அந்த கோவில் நிர்வாகத்துக்குள்ள வர முடியாது. அதே மாதிரி அந்த கமிஷனர்லேயே ஜாயிண்ட் கமிஷனர் ஆள் வர்றாருன்னு வைங்க, அது கமிஷனர் பதவிக்கு கீழ் பதவி, அவர் ஒரு இந்துவா இருக்கிறார்னா அந்த இந்து நிர்வகிச்சுக்கிடலாம். இப்படி இந்தியாவில் தனிச்ச சட்டம் இருக்கத்தானே செய்யுது. கோவில் நிர்வாகத்திற்குள்ளேயே அந்த கோவில் நிர்வாகத்தை நிர்வகிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்து தான் நிர்வகிக்க வேண்டும், இந்து அல்லாதவர்கள் நிர்வகிக்க கூடாது. அவர்கள் சட்டம் வகுத்திருக்கிற பொழுது எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வக்ஃப் விஷயத்தில் முஸ்லிம்கள் தானமாக வழங்கிய அந்த வக்ஃப் சொத்து விவகாரத்தில் முஸ்லிம்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று கடந்த காலத்தில் இருப்பதை இவன் மாற்றுகிறான் என்று சொன்னால், அப்ப முஸ்லிம் அல்லாத நபர்களை உள்ளே புகுத்தி ஏற்கனவே பல இடங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுட்டாங்க. அப்படி ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சதற்கு அதை அரசாங்க ரீதியிலேயே சட்ட ரீதியிலேயே அந்த ஆக்கிரமிப்பு செய்தவர்களுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக முஸ்லிம் அல்லாத நபர்களை உள்ள கொண்டு வருவோம்னு சொல்றான்னா, அப்ப இதுல முஸ்லிம்களுடைய உரிமை பறிக்கப்படுதா இல்லையா? இன்னும் அதுல எந்த அளவுக்கு ஒரு அநியாயத்தனமான ஒரு கருத்து சொல்றான்னா, இன்னைக்கு ஒரு வக்ஃபுக்குரிய ஒரு சொத்தையே கடந்த காலத்தில் உள்ள சட்டம் எப்படி இருந்துச்சு, யாரேனும் ஒருவர் அந்த சொத்தை அபகரிச்சுட்டா அவரை என்ன செய்யலாம், சட்டப்படி 2 வருட சிறை தண்டனை, கடும் சிறை தண்டனை அவருக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி அபகரிச்ச எவ்வளவு சொத்தை அபகரிச்சாரோ அதுக்கு ஃபைனை போட்டுக்கிடலாம். அப்ப அடுத்தவன் வக்ஃபு சொத்தை அபகரிக்க மாட்டான் என்பதற்காக வக்ஃபு சொத்தை அபகரித்தவர்களுக்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும்,
சில தொகைகள் அவருக்கு ஃபைனும் கொடுக்கணும்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. இவன் என்னத்தை திருத்தி கொண்டு வர்றான்னா, ஒரு சட்டத்தை திருத்துறதா இருந்தா சரி 2 வருஷம், இது நிறைய பேர் பயப்பட மாட்டேங்கிறான், நாங்க 10 வருஷம் ஆக்குறோம் சொல்லி 50,000 ரூபாய் நாங்க ஃபைனை போடுறோம். அதை யாரும் திருந்த மாட்டேங்கிறான். 5 லட்சம் ரூபாய் ஃபைனை போடுவோம், 5 கோடி ரூபாய் அபராதம் விதிப்போம். யாரேனும் ஒருவன் வக்ஃபு சொத்தை அபகரித்தால் அவனுக்கு இனி விதிக்கக்கூடிய அபராத தொகை 10 மடங்கு 100 மடங்கு அதிகரிக்கும் அப்படி சொல்லி. ஆனா என்னத்தை சொல்றான்னா, இனிமேல் யாரேனும் வக்ஃபு சொத்தை அபகரித்தாலும் அவருக்கு வழங்கப்படுகிற அந்த கடுங்காவல் தண்டனை இனிமே இருக்காது. அவங்களுக்கு ஃபைன் போடக்கூடிய ஒரு சட்டம் இருந்துச்சு, அந்த ஃபைன் போடக்கூடிய சட்டத்தையும் திருத்துறோம். அப்ப நீ என்னத்தை சொல்ல வரல? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழல் பெருச்சாளிகளுக்கு நீ என்ன சிக்னல் கொடுக்கிற? யாருனால வக்ஃபு சொத்தை நீ எடுத்துக்க, அப்படி வக்ஃபு சொத்தை எடுத்தது நிரூபணமானாலும் உனக்கு தண்டனை இல்லை. யாருனால வக்ஃபு சொத்தை எடுத்துக்க, உனக்கு எந்த ஃபைனும் இல்லை என்று நீ சட்டத்தை திருத்துவாயானால் இனி வரக்கூடிய காலத்தில் இன்னும் வக்ஃபு சொத்துக்களை அபகரிப்பதற்கு ஆட்கள் முண்டி வருவார்களா அல்லது அபகரிக்கிறவங்க விலகி ஓடுவாங்களா? அடுத்து ஒரு கிறுக்குத்தனமான இன்னொரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை ஒரு ஆளு 12 வருஷமா தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சுட்டாருன்னு வைங்க, அந்த இடத்தை அவர் தன்னுடைய இடமாக ஆக்கி கொள்ளலாம். அப்ப என்னப்பா நீ சொல்ற? ஏற்கனவே அம்பானியினுடைய இடம், அவர் கட்டிய வீடு, அது வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லப்படுது. அது 12 வருஷம் அம்பானி வச்சுட்டாருன்னு வையி, இன்னும் அதற்கும் வக்ஃபுக்கும் சம்பந்தம் கிடையாது, அது அம்பானியினுடைய சொத்து என்று சொல்ல வருவாயானால், அப்ப இந்த அம்பானிகளுக்காகத்தான் இன்னைக்கு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறியா? மத்திய ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த நாட்டு மக்களுக்காக நீங்க ஆட்சி நடத்தல, இந்த நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களுக்காக ஆட்சி நடத்தல. இப்படி ஒரு கிறுக்குத்தனமான சட்டம் கொண்டு வரப்பட்டால் இது இந்த நாட்டில் எந்த அளவிற்கு கடுமையான போராட்டங்கள் வெடிக்கும் அது உனக்கு தெரியல. கிறுக்குத்தனமான பல சட்டங்களை நீ கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய். அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் ஊழல் பெருச்சாளிகளுக்கும் தாரை வார்ப்பதற்கு இப்படி செய்வன்னு சொன்னா, இப்படி நிறைய விஷயங்கள் இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த வக்ஃபு திருத்தத்தில் நிறைய விஷயங்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமிய மார்க்கத்தில் மூக்கை நுழைக்கக்கூடிய வேலையையும், முஸ்லிம்களுடைய சொத்து பத்துகளை, அதிகமான ஏக்கர் கணக்கில் உள்ள சொத்து பத்துகளை அடுத்தவர்கள் அபகரிக்கக்கூடிய ஒரு விதமாகத்தான் இவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த திருத்த சட்டம் இருக்கிறது. சமீபமாக நேற்று இன்னையிலிருந்து சில செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். ஆந்திர முதல்வராக இருக்கிற சந்திரபாபு நாயுடு இவர் மத்திய அரசாங்கத்திற்கு சொல்லுகிறார், எதிர்வரக்கூடிய அவங்க இந்த வக்ஃபு சொத்து பார்லிமெண்ட்ல தாக்கல் செய்ய முடியல, பெரும்பான்மை இல்லாததுனால கூட்டுக்குழுவுக்கு போனுச்சு. அந்த கூட்டுக்குழு எதிர்வரக்கூடிய அந்த பார்லிமெண்ட் கூடி ஒரு வாரத்திற்குள்ள தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுக்கணும்னு வச்சிருக்கிறான். அந்த ரிப்போர்ட் கொடுத்த பிறகு அதற்கடுத்து இந்த சட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறான். அதுல நம்முடைய தமிழகத்தினுடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு கூறியதாக சில தகவல்களை நாம் பத்திரிகையிலே பார்க்கிறோம். மத்திய அரசாங்கம் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை கிடப்பில் போட வேண்டும், இந்த வக்ஃபு சட்டத்தை கொண்டு வராதீங்க, அதை கிடப்பில் போடுங்க என்று இன்னைக்கு இவங்க தயவுல தான் இவங்க ஆட்சியே கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி சந்திரபாபு நாயுடு கூறியதாக சில தகவல்களை நாம் ஆங்கில நாளிதழ்களில் பார்க்கிறோம். இது பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை தருது. இப்படி சந்திரபாபு நாயுடு கூறியதை போல பீகாரிலேயும் நிதிஷ்குமார் இதே கருத்தை பதிவு செய்து விட்டால், என இந்த 2 பேருடைய தயவு இல்லாவிட்டால் வெறுமன பாஜகவினுடைய எம்பிக்களால் மட்டும் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்துவிட முடியாது. ஏன்னா அவங்க மைனாரிட்டியில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேரும், இந்த 2 முதல்வர்கள், அவங்க தங்களுடைய கட்சி உறுப்பினர்களுக்கு, தங்களுடைய எம்பிக்களுக்கு ஒருவேளை இது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிற பொழுது எதிர்த்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டால் இந்த சட்டம் அப்படியே கிடப்பில் போடப்படும். ஒருவேளை சில பல வேலைகளை செய்து நாடாளுமன்றத்தில் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நீங்கள் தாக்கலும் செய்து விட்டால் அதற்கடுத்து இந்த சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் அதையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஏதோ இன்றைக்கு நவம்பர் 11ஆம் தேதி போராட்டம் நடத்துறோம்னா, இந்த கொளுத்துற வெயில்ல போராட்டம் நடத்துறோம்னா வந்தாங்க, கோஷம் போட்டாங்க, பேசினாங்க, பேசி கலைஞ்சிட்டு போயிட்டாங்க, அத்தோடு முடிந்து விடுவார்கள் என்று நினைக்காதீர்கள். இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டாம் என்றுதான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இது எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்கிய உரிமையை மறுக்கக்கூடிய விதமாக இருக்குதுன்னு கோரிக்கை வைக்கிறோம். அதையும் மீறி இந்த சட்டம் நடைமுறைக்கு படுத்தப்படுமேயானால் இந்த டயத்தில் தான் இங்கு இருக்கக்கூடிய உளவு துறைக்கு நாங்கள் தகவல் சொல்லிக் கொள்கிறோம். கடந்த காலத்திலே கொரோனாவுக்கு முன்னாடி எடுத்து பாருங்கள், CAA என்கிற ஒரு கருப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள்.
சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று அறிமுகப்படுத்தினார்கள். என்பிஆர் என்ற சட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, என்ஆர்சியை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அந்த சட்டம் அறிவிக்கப்பட்ட பொழுது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் போராட்ட களங்களால் நிரம்பி வழிந்தது. ஒவ்வொரு பகுதியிலேயும் இந்த இஸ்லாமிய மக்கள் போராட்ட களத்திலே குதித்தார்கள். எல்லா மாவட்டத்திலும் போராட்டம் நடந்துச்சு, எல்லா ஊர்களில் போராட்டம் நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அது வெறுமன அடையாள போராட்டமாக இல்லாமல் ஆங்காங்கே தங்கி இருந்து நடக்கக்கூடிய எங்களுடைய உரிமைகளை முழுக்க முழுக்க வென்றெடுக்கிற ஒரு போராட்டமாக நடக்கும் என்று சொல்லி தமிழகத்தில் பல இடங்களில் போராட்டம் நடந்தது. தமிழகத்தில் உள்ள இந்த போராட்டங்களை பார்த்து தமிழகம் அல்லாத மற்ற மாநிலங்களே முஸ்லிம்கள் அன்றைக்கு போராட்டத்தில் குவித்தார்கள். டெல்லியில போராட்டத்தில் குதித்தார்கள், ஷாகின் பாக்கிலே போராட்டத்தை குதித்தார்கள். ஏதோ கொரோனா வந்ததுனால அந்த சட்டத்தை அப்படியே கிடப்புல போட்டதுனால இன்றைக்கு இந்த சமுதாயம் அப்படியே இருக்கிறது. இந்த வக்ஃப் வாரிய விஷயத்திலேயும் இதே போன்ற ஒரு சட்டத்தை எங்களுக்கு எதிராக, இந்த நாடு எங்களுக்கு வழங்கிய அந்த உரிமைக்கு எதிராக மீண்டும் இந்த சட்டத்தை நீங்கள் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தால் நீங்கள் அறிவித்த அந்த கணத்திலிருந்து ஒட்டுமொத்த இந்திய முழுக்க ஜனநாயக போராட்டம் தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். அதுல இருந்து இந்த சமுதாயம் பின்வாங்காது, எதுக்கும் பயந்து ஒழியாது. சில நேரங்களில் கடந்த காலங்களில் போராட்டங்கள் நடத்துகிற பொழுது, விவசாயிகள் போராட்டம் நடத்தும் பொழுது, வேளாண்மை திருத்த சட்டம் என்ற ஒரு கூறுகட்ட சட்டத்தை இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் அன்றைக்கு கொண்டு வந்த பொழுது விவசாயிகள் போராடினார்கள். அந்த போராட்டத்திற்கு எதிராக ராணுவத்தை ஏவி விட்டீர்கள், அந்த போராட்டத்திற்கு எதிராக காவல்துறையை ஏவி விட்டீர்கள். ஆனால் அந்த விவசாயிகள் நீங்க ராணுவத்தை ஏவினாலும் காவல்துறையை ஏவினாலும் உங்களுடைய அதிகார பலத்தை எங்களுக்கு எதிராக ஏவினாலும் நாங்கள் ஒரு காலம் வேளாண் திருத்த சட்டத்தை இந்த ஒன்றிய அரசு பின்வாங்காமல் நாங்கள் போராட்டத்திலிருந்து களைய மாட்டோம், ஓய மாட்டோம் என்று சொன்னார்களே. கடைசியில ஒரு வருட காலத்திற்கு பிறகு யார் ரொம்ப இருமாப்போடு நெஞ்ச நிமித்துக்கிட்டு நாங்க போட்ட சட்டத்தில் ஒரு வார்த்தையை கூட மாற்ற மாட்டோம், ஒரு புள்ளியை கூட மாற்ற மாட்டோம் என்று பேசினாரோ அவரே பார்லிமெண்ட்ல நாங்கள் இந்த வேளாண்மை திருத்த சட்டத்தை வாபஸ் பெறுகிறோம் என்று சொன்னாரே. அதற்கு அந்த ஜனநாயக வழிகளில் போராட்டம் அந்த விவசாயிகளுக்கு கை கொடுத்ததே. நாங்களும் எங்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து, படைத்த ரப்புலாளன் மீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய சொத்தை நீ அபகரிக்க நினைத்தால், அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் தாரை வார்த்து கொடுக்க நினைத்தால், அல்லது அரசாங்கமே அநியாயமாக அபகரிக்க நினைத்தால், நீ செய்யக்கூடிய அத்துணை காரியத்திற்கும் இன்னும் அப்படியே கட்டுப்பட்டு போகக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இருக்காது. நாங்கள் எங்களுடைய உரிமையை முழுக்க முழுக்க ஜனநாயக அடிப்படையில், ஜனநாயகத்தை மீற மாட்டோம். எங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. நாங்க வேற வழிகளுக்கு போக மாட்டோம். ஜனநாயக அடிப்படையில் இருந்து யார் அப்படி பார்லிமெண்ட்ல கொண்டு வர்றாங்களோ அவங்களே அந்த சட்டத்தை வாபஸ் பெறுகிற அளவிற்கு எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக இருக்கும் என்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்து கொண்டு, இது வெறுமன அடையாள போராட்டம் தான். இனி வரக்கூடிய காலத்தில் தான் அவர்கள் அந்த சட்டத்தை எப்படி கொண்டு வர்றாங்க, அதை அவங்க கிடப்புல போடுறாங்களா அல்லது மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்களா, அதை பொறுத்து தான் இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு போராட்டம் இருக்கிறது. அடையாள போராட்டத்தில் இவ்வளவு பேர் திரண்டு நிற்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஒருவேளை நாங்கள் கண்டிப்பாக போராடித்தான் எங்களுடைய உரிமையை பெற வேண்டும் என்று சொன்னால், இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அனைவரும் போராட்ட களத்தில் வர தயாரா? எத்தனை நாளானாலும் நம்முடைய உரிமையை ஜனநாயக அடிப்படையில் வென்றெடுக்க தயாரா? இங்க இருக்கிற மக்கள் இன்னும் பல நபர்களுக்கு இதை எடுத்து சொல்லி, இன்னும் வராத நபர்களை எடுத்து சொல்லி, ஒட்டுமொத்த இந்தியாவும் போராட்ட களமாகவே அமைந்தது என்று சொன்னால் அது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு நல்லதல்ல. அப்ப இதையெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் சரியான முறையில் புரிந்து கொண்டு இப்படி அவங்க அறிவித்திருக்கக்கூடிய அந்த வக்ஃப் திருத்த மசோதாவை அவங்க எதிர்வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் வாபஸ் பெற வேண்டும் என்கிற அந்த ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்றைக்கு எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அவங்களுடைய அந்த நிலைகளை கவனித்து தான் எங்களுடைய போராட்டம் தொடர இருக்குதா அல்லது இந்த போராட்டத்தோடு முடிய இருக்குதா என்பதை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிலையை கவனித்துத்தான் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.